வணக்கம் நண்பர்களே. WWE கொஞ்ச நாளாவே மர்மமா ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் யாரு, அந்த கேரக்டர் எப்போ ரிட்டர்ன் வரப்போகுது, அந்த கேரக்டரோட பிளான் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க இன்னும் பிரஸ் பண்ணி வச்சீங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சீங்க. அப்பதான் நாங்க போடுற ரெஸ்லிங் நியூஸ் ஒண்ணுக்கு உங்களோட விஷயம் வரைக்கும் அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். WWE சமீப காலமாக லைவ் ஈவெண்ட்லையும் சரி, ராவ்லையும் சரி, ஸ்மாக்டவுன்லையும் சரி, இந்த மாதிரியான கமர்ஷியல் பிரேக் டயத்தில் இந்த மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டார்க் தீமை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ராவ் ஒரு படி மேலே போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே கியூஆர் கோடை ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த கியூஆர் கோடில் என்ன இருந்துச்சு, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது அஃபிஷியலான WWE வெப்சைட்டுக்கு போது அங்கே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ப்ளே ஆகுது. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹூ கில்டு தி வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லி யூ டிட் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ முடியுது. அதில் ஒரு முயல் ஜம்ப் பண்ணி போகுது. அதுக்கப்புறம் அந்த முயலை வச்சு 9.23 அப்படின்ற மாதிரி ஒரு டைமர் ஓடி முடியுது. இந்த ஒயிட் ரேபிட் பற்றி WWE ரிவீல் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபீட் யுவர் ஹெட்ன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம் ஃபுட்டேஜ் ரிவீல் பண்ணாங்க, யூ டிட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்டாம்ப் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இந்த ஒயிட் ரேபிட்னா யார் அப்படின்ற மாதிரி ரூமர் வந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரேவைட்டாக இருக்கலாம். பிரேவைட் ஃபிண்ட் கேரக்டரில் இந்த ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸில் ஒயிட் ரேபிட்டை காமிப்பாங்க, அந்த பிரேவைட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கெய்ரன் கிராஷுக்கு இன்னொரு நிக்நேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரேபிட்ன்ற நிக்நேம் கெய்ரன் கிராஷாக கூட இருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கெய்ரன் கிராஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் ரிட்டர்ன் வந்துட்டார். அப்புறம் வேற யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, பிரேவைட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒயிட் ரேபிட் எப்போ ரிட்டர்ன் வருவார்ன்ற மாதிரி இப்போ WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 9.23. அதாவது இதை வந்து நம்ம டைம் ஸ்டாம்பாக எடுக்காமல் டேட்டா எடுத்துக்கலாம். டைம் ஸ்டாம்ப்னா 2 புள்ளி இருக்கும், 1 புள்ளி தான் இருக்குது. அதனால் டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 9வது மாதம் 23ஆம் தேதி 9வது மாதம் 23ஆம் தேதி நம்ம பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்கும். நம்மளுக்கு சனிக்கிழமை காமிச்சாலும் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அமெரிக்காவில் நடக்கும். அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை மென்ஷன் பண்ணி தான் 9.23 அப்படின்ற மென்ஷன் பண்ணி தான், அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி தான் WWE அந்த பிளானை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ரிவீல் பண்ணவங்க கிட்டிங்கன்னா ரிவீல் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு இந்த ஒயிட் ரேபிட்டை பற்றி நாங்கள் மோர் டீட்டெயில் வெளிப்படுத்துவோன்ற சொல்கிற விதமாக தான் WWE இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒயிட் ரேபிட்டை WWE ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் வர வைக்க இருந்தால் அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வராரு. அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு எதிராக நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்ன்ற மாதிரி அந்த ஒயிட் ரேபிட்டை கொண்டு வரலாம் WWE. ஏன்னு கேட்டிங்கன்னா, லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் கிரவுன் ஜுவலில் லோகன் பால் தோற்றுவார்ன்றது நிறைய பேரோட ப்ரிடிக்ஷன். WWE வந்து லோகன் பாலை ஜெயிக்க வைக்க போகிறது கிடையாது. ஒரு மேட்சுக்காக தான் லோகன் பாலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரிங்ஸோட அடுத்த ஸ்டோரி லைனுக்காக இந்த மிஸ்ட்ரி கேரக்டரான ஒயிட் ரேபிட்டை வந்து ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும்போது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால தான் இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வராரு, ஒயிட் ரேபிட்டும் ரிட்டர்ன் வர வைப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ரோமன் ரிங்ஸை ஸ்கேர் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸுக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் என்ன வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் AK.